Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலான 9 நாள் 9 வகை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லா சுண்டலோட ஸ்டார்டிங் டைமும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லா சுண்டலும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் இன்னைக்கு வேர்க்கடலை சுண்டல் செய்ய போகிறோம். ஒரு கப்பு வேர்க்கடலையை நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி, கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததும் நம்ம வேக வச்ச சுண்டல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளை கொண்டக்கடலை மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் வச்சு கொரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய வெள்ளை கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் சுண்டல் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் அரிசி, 3 காஞ்ச மிளகா. இது நல்லா செவக்க வறுத்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் வெள்ளை காராமணி சுண்டல் செய்ய போகிறோம். 1 கப்பு காராமணி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சுண்டல் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ மொச்சக்காய் சுண்டல் செய்யலாம். மொச்சக்காவை நைட் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சுண்டல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவிக்கலாம். நம்மளுடைய மொச்சக்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நாம இப்போ கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செய்யலாம். கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சுண்டல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவிக்கலாம். நம்மளுடைய கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ பட்டாணி சுண்டல் செய்யலாம். பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சுண்டல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவிக்கலாம். நம்மளுடைய பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை பயிறு சுண்டல் செய்யலாம். பச்சை பயிறு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சுண்டலுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவல் சுண்டல் செய்யலாம். அவல் ஒரு சின்ன கப்பில் எடுத்து தண்ணி தெளித்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சுண்டல் பட்டாணியும் மூக்கல்லையும் ஒரு கைப்பிடி எடுத்து ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல், ஊற வச்சிருந்த அவல் ரெண்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் துருவல் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான அவல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் செய்யலாம். பச்சை பயிறு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு கொஞ்சம் குழைய எடுத்துக்கலாம். 1 கப்பு பச்சை பயிருக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதும் முந்திரி, தேங்காய் துருவல் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் தண்ணியை ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம வேக வச்சிருக்கிற பச்சை பயிறு சுண்டலை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றினது வெல்லம் தண்ணி சுண்டல் எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் தேங்காய் தூவிக்கலாம். நம்மளுடைய சுவையான பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.